போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கா. வெல்கம் டு முகி ஸ்டுடியோஸ். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலேயே எப்படி ஏர் கூலர் ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆயில் டின்னை வச்சு ஏர் கூலர் சிம்பிளாக ஈஸியாக எப்படி மேக் பண்ணலாம் இந்த வீடியோ பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அவர் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்ட் தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஃபேன் விங்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க, இது மாதிரி மினி வாட்டர் பம்ப் எடுத்துக்கோங்க, இது மாதிரி ஹீட் சிங் டியூப் எடுத்துக்கோங்க. ஹீட் சிங் டியூப்பை வந்து 2 ஒயர் உள்ளேயும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து சால்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஹீட் சிங் டியூப்பை வந்து சால்டர் பண்ண இடத்த வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணால் தான் நம்ம சால்டரிங் வந்து கலராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 volt ஃபீமேல் ப்ளக் எடுத்துக்கிறோம். ப்ளக் வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா RS385 டிசி மோட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ டிசி மோட்டரும் வந்து சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது மோட்டர்லேயே போட்டிருக்கோம் ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு. நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் சால்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஹீட் சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம வச்ச சால்டரிங் வந்து கலராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 லிட்டர்ஸ் ஆயில் மெட்டல் கேன் எடுத்துக்கிறோம். வந்து கேன் வந்து இங்கே பாக்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பியை வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இந்த கம்பியை ஏன் மடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிராஸ் வைக்க போகிறோம். கம்பி உள்ள காய்ஞ்ச பில்லை வைக்க போகிறோம். இது வந்து ஒரு கூலிங் பேடு மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக வந்து இப்போ அந்த ஆயில் டின் ஷேப்புக்கு வந்து இந்த கம்பியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து கிராஸ் வைக்கிறோம். பில்களை உள்ளே வச்சுக்கோங்க. ட்ரை கிராஸை வந்து வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். நம்ம கிராஸை வச்சு ஒரு கூலிங் பேடு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து பின்னாடி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்க போகிறோம். ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து கரெக்டாக சென்ட்ரு தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேலில் வச்சு எது மிட் பாயிண்ட்டோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் எவ்வளோ சைஸுன்னு சொல்லிட்டு அளவு எடுத்துகிட்டு காம்பஸை வச்சு நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க எல்லா இடத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதனால் இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து நான் கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிளேடு தேஞ்சு போச்சு. அதிகமாக யூஸ் பண்ணி பிளேடு தேஞ்சு போச்சு. அதனால் கட் ஆகலை. சரி என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு வெல்டிங் ஷாப் ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்ச உமாபதி அண்ணன் இருக்கார். அவர் தான் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்காரு மெட்டலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேலே இருக்க பாட்டை ஃபுல்லாக கட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணி கொடுத்தாருன்னா எனக்கு டோர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறாரு. ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வளைஞ்சி போன இடத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கை குளிக்காமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து ரப்பர் மாட்டி கொடுத்துட்ருக்காரு. சரி ஓகே, ரப்பர் மாட்டியாச்சு. இப்போ வந்து சுவிட்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்த கட் பண்ணி கொடுங்கண்ணான்னு கேட்டோம். பார்த்தீங்கன்னா அவரும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 volt பவர் சப்ளை ப்ளக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரில்லிங் போட்டோன்னா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ணன் வந்து சும்மா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு டப்பாவை தூக்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடன் பீஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து பேஸாக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன உடன் பீஸை வந்து அதில் வந்து பெரிய உடன் பீஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. மோட்டர் சுற்றும் போது அதிர்வில் வந்து ஆடி கீழே விழுந்துடும். நிறைய கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மேலே மோட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மோட்டருக்கு வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணி மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபேன் விங்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபேன் ரெக்கையை எடுத்துக்கிறோம். ஃபேன் ரெக்கையை வந்து நல்லா டைட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஃபேன் வந்து மோட்டரோட நல்லா கனெக்ட் ஆகிடும் டைட்டாக. ஃபேனை வந்து இப்போ உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கூலிங் பேட் எடுத்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கூலிங் பேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் மடித்து வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மினி பம்ப் மோட்டர் எடுத்துருக்கோம். மினி பம்ப் மோட்டர் வந்து சிலிக்கான் பைப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிலிக்கான் பைப்பை வந்து ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து மோட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் இருக்க எண்டை வந்து அடைச்சிடணும். தண்ணி வெளியே வராத மாதிரி அடைச்சிடணும். ஏன் நம்ம அடைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க பைப்பில் வந்து நம்ம வந்து ஹோல் போட்டுக்க போகிறோம்.
பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கூலிங் பேடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சிலிக்கான் பைப்பை. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோல் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 volt பவர் சப்ளை ப்ளக் எடுத்துக்கிறோம். அதில் இருக்க ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. ஸ்க்ரூவை கழட்டி வந்து நம்ம அந்த மெட்டல் பாடியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் ட்ரில் போட்டு கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா அதில் வச்சு உள்ளே வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக சுவிட்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒயரிங் கரெக்டாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து சர்க்யூட் டயக்ராமும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதான் வந்து சர்க்யூட் டயக்ராம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளக்லேருந்து வர 2 ஒயரில் வந்து ஹீட்டிங் டியூப்பை வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்து ப்ளக்கில் இருக்க பிளாக் கலர் ஒயரையும் சுவிட்சில் இருக்க பிளாக் கலர் ஒயரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பம்பில் இருக்க பிளாக் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க. அப்புறம் மோட்டரில் இருக்க பிளாக் கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் இருக்க பிளாக் கலர் ஒயரோட 3 ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. பம்பில் இருக்க ரெட் கலர் ஒயரையும் மோட்டரில் இருக்க ரெட் கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரெட் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒயரிங் வேலைலாம் முடிஞ்சு. ஹீட்டிங் டியூப்பை ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கூலிங்காக நம்ம வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். volt பவர் சப்ளை வந்து இப்போ நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ள 12 volt பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ சுவிட்ச் போட்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா தண்ணி பில்லு உள்ளே போகாமல் வெளியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து அதை சுற்றி நம்ம கட்டிக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ பில்லு மேலே போய்கிட்டு இருக்கோம் தண்ணி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt பேட்ரி நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போனால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காற்று செம்ம கூலிங்காக செம்ம சில்லுன்னு வந்துட்டு இருக்கு. ஆனால் நான் நினச்சேன் சில்லுன்னு வரும்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த அளவுக்கு சில்லுன்னு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. செம்ம சில்லுன்னு வந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து ஐஸ் வாட்டர் கூட ஊற்றல, நார்மல் வாட்டர்லேயே செம்ம சில்லுன்னு காற்று வந்துட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமையும் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக என்ன டவுட் கேட்டாலும் நாங்கள் ப்ரைவேட்டாக ரிப்ளை பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.